வணக்கம் என் அன்பான உறவுகளே, நான் ராதிகா. வெல்கம் டு ரத்திஷா அடுப்பாங்கரை. சரிங்க, இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபியோடு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, காலிஃப்ளவர் பொரியல் சாஃப்ட் அண்ட் கிரான்ச்சியாக. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தாங்க. இந்த காலிஃப்ளவர் பொரியல் நிறைய விதம் இருக்குது. அதில் ஒரு விதத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி, இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? வாங்க. காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் பவுடர், சில்லி பவுடர், அரிசி மாவு, சோள மாவு, கருவேப்பிலை, ஃபுட் கலர் ஆப்ஷனல் மற்றும் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. சரிங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்முறையை பார்ப்போமா? காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுத்தமாக அலசிட்டு மீண்டும் நீங்கள் தண்ணியிலையோ இல்லை வெந்நீர்லேயோ உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு அந்த காலிஃப்ளவரை மறுபடியும் நீங்கள் ஒரு 4 தடவையாச்சும் அலசிடுங்க. அலசின பிறகு அதில் மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் பவுடர், சில்லி பவுடர், அரிசி மாவு, சோள மாவு, கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அதன் பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவரை பொரிக்க ஆரம்பிங்க. அதில் கருவேப்பிலையும் சேர்த்துருப்பீங்க இல்லையா? வாசம் அப்படி கமன் இருக்குங்க. சரி, இதுக்கு உண்டான ரெசிபி எனக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன். அதுலேயும் நீங்கள் அதோட அளவை பார்த்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவரை நான் 2 விதமாக பொரிச்சிருக்கேங்க. ஒன்று உரப்பு குறைவா, இன்னொன்று உரப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேங்க. இதில் நான் ஆட் பண்ணது எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் மட்டுமே. இதோட அவுட்கம் பார்க்க போகிறீங்களா? இதோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ருசிச்சு பாருங்கள், அதோட சுவையோ சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டில் தாங்க இன்னும் நான் நிறைய ரெசிபியோடு வர முடியும். சரிங்க, மீண்டும் சந்திப்போம். இன்னும் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.